வான்மீகி ராமாயணத்தில் குகன் பேசுவதாக வான்மீகி அழகாக எழுதுவான். ஆகாயத்தை நோக்கி சேற்றை எடுத்து எவன் வீசினாலும் அது ஆகாயத்தை அசுத்தப்படுத்தாது, வீசுபவனுடைய கைகளில் தான் நாற்றத்தை கொடுக்கும். எனவே ஆகாயம் போல் பரிசுத்தமாய் நிர்மலமாய் நம்முடைய வாழ்வை நாம் சமைத்துக் கொண்டால் எவர் குறித்தும் எது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விமர்சனங்களாலே ஒவ்வொருவனையும் வீழ்த்திவிட முடியும் என்று நினைப்பவர்கள் மனநோயாளிகள். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்களுடைய பல எழுத்துக்கள் கழிப்பறை எழுத்துக்களை விட மோசமாக இருக்கின்றன. இதை விட ஒரு மோசமான கருத்தியல் சர்வாதிகாரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் மோடியை சர்வாதிகாரி என்கிறீர்கள், நீங்கள் மோடியை பாசிஸ்ட் என்கிறீர்கள். ஆனால் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், என்னைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பேசுகிற மனிதர்கள். நான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்தை எவன் வைத்தாலும் அவனை இழித்தும் பழித்தும் நாங்கள் எழுதுவோம் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்கள், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்று கருதக்கூடிய மனிதர்களை விட மோசமான பாசிஸ்டுகள், மோசமான சர்வாதிகாரிகள் யாருமே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கருத்தியல் சர்வாதிகாரிகள் உருவெடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்தியல் சர்வாதிகாரிகளுக்கு இடையேதான் நம்முடைய அரசியல் பயணம் நடந்தாக வேண்டும். எனக்கு தேவை என் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களின் வள வாழ்வு. என் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை சந்தித்தாக வேண்டும். நேர்மை தவறாத ஒரு ஆட்சியை அவர்கள் தங்கள் கண்களிலே தரிசனம் செய்தாக வேண்டும். வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு நல்லாட்சியை அவர்கள் வாழும் காலத்திலேயே பார்க்க வேண்டும். அதை பார்த்துவிட்டு நான் சாக வேண்டும், அவ்வளவுதான். வேறெந்த ஆசையும் எனக்கு இல்லை. நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம் என் மீது பழி தூற்றக்கூடியவர்கள் தூற்றுவார்கள், அது குறித்து நான் கவலைப்படவில்லை. வார்த்தை என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு அந்த வார்த்தை தவறாக சென்று விட்டால் அது தரக்கூடிய விளைவு எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் அத்துணை பேரும் கண் முன்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தை தான் வாழ்க்கை. ஒரு மனிதனை வாழச் செய்வதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். ஒரு மனிதனை வீழ்த்துவதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். அதனாலே தான் பைபிளில் கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார், வாய்க்குள்ளே செல்லக்கூடிய எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வரக்கூடியதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். 50 ஆண்டு காலத்திற்கு மேல் நான் அரசியல் உலகத்தில் என் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன். இந்திரா காந்தியின் நெருக்கடி கால கொடுமைகளை எதிர்த்து 4 சுவர்களுக்கு நடுவே நான் நாக்கியாகம் நடத்தி இருக்கிறேன். இதுவரையில் எந்த ஆட்சியும் எனக்கு எதிராக ஒரு வழக்கை வைத்ததே கிடையாது. ஒரு வழக்கையும் நான் சந்தித்தது கிடையாது. காரணம், உண்மை பேசுகிறேன், அதுதான். இதே பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது. பேச வருகிற ஒவ்வொருவரும் அந்த பைபிள் வாசகத்தை படித்து நெஞ்சிலே நிறுத்தி அதற்கு பிறகு பேச வேண்டும். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. இதுதான் பைபிள் வாசகம். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. வார்த்தை எப்படி கடவுளா? கடவுளுக்கான இலக்கணம் என்ன? கடவுளால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், இல்லையா? அப்படித்தான் நம் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தை நம்மை ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். எனவே பார்த்து பேச வேண்டும். நீங்கள் இஸ்லாமை பொறுத்தவரையில் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு எல்லா மதமும் சம்மதம்தான். எனக்கு எந்த விதமான மதக்காழ்ப்பும் கிடையாது. ஒருவனை சிறுமைப்படுத்துவதுதான்
இன்னொருவனை பெருமைப்படுத்தும் என்று நினைக்கிறார்களே, அதை விட ஒரு பேதமை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் இஸ்லாம் சொல்வதுதான். நான் இஸ்லாமில் திருமறையை திரும்ப திரும்ப வாசிப்பவன், விவிலியத்தை எண்ணற்ற முறை வாசிப்பவன். நான் ஒரு பகவத்கீதையை வாசித்ததை விட திருமறையை, இஸ்லாமியுடைய திருமறையை அதிகமான நேரம் வாசித்திருக்கிறேன். பைபிளை அதிகமான நேரம் வாசித்திருக்கிறேன். இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபிகளார் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்வார், எவர் நாவால் எவர் கரத்தால் மனித குலத்தை அழகுறச் செய்கிறானோ அவன்தான் இருப்பவர்களிலேயே சிறந்த முஸ்லீம் என்கிறார் நபிகளார். தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் மனித குலத்தை செழுமைப்படுத்த வேண்டும். அப்படி மனித குலத்தை செழுமைப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடியவனைத்தான் சிறந்த முஸ்லீம் என்று சொல்லுவார். நண்பர்களே, இஸ்லாமில் வன்முறைக்கு இடமே கிடையாது. முதலில் இந்த இஸ்லாமியர்களை பயன்படுத்தி வன்முறையை தூண்டி குளிர்காய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் விரிக்கக்கூடிய சதிவலையில் விடாமல் அவர்கள் இருப்பதற்காகவாவது அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். நீங்கள் ஸ்டாலின் என்ன பேசுகிறார் என்று வாசிக்காதீர்கள். உங்கள் நபிகளார் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை வாசியுங்கள். இங்கே முற்போக்கு சிந்தனை முகமூடியோடு உங்கள் முன்னாலே நின்று கொண்டு தங்கள் சொந்த அரசியல் ஆதாயத்துக்காக உங்களை தூண்டுகிறார்களே, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்காதீர்கள். உங்கள் நபிகளார் சொன்னதை காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் திருமறையை திரும்ப திரும்ப வாசியுங்கள். எந்த ஒரு மனிதனையாவது காயப்படுத்துவதற்கு இஸ்லாமில் திருமறையில் ஒரு இடம் இருந்தால் எனக்கு நீங்கள் சுட்டி காட்டுங்கள். ஒரு இடம். ஒரு மனிதனை உட்கார வைத்து பேச செய்கிறீர்கள். அந்த மனிதன் தரம் தாழ்ந்து தன்னிலை தாழ்ந்து எதையோ பேசுகிற பொழுது கூடி நின்று நீங்கள் கழிக்கிறீர்களே, மகிழ்ச்சி அடைகிறீர்களே. மார்க்கத்தின் வழி நடப்பவர்களா நீங்கள் என்று அன்போடு கேட்கிறேன். மார்க்கம் என்றாவது வன்முறையை ஒரு நிலையிலாவது பேசியிருக்கிறதா? இஸ்லாம் என்றாலே என்ன பொருள்? அன்பு என்று பொருள், சரணடைதல் என்று பொருள், இறைவனுக்கு கீழ்ப்படிதல் என்று பொருள். நண்பர்களே, இஸ்லாமியர்களிலேயே மிகச்சிறந்த பண்பு நலன்கள் கொண்டவர்கள் யார்? நபிகளார் தெளிவாக ஒரு இடத்தில் சொல்கிறார், நான் நபிகளாரை நெஞ்சம் முழுவதும் வைத்து நேசிப்பவன், நபிகளாருடைய வாழ்க்கையை நான் ஆராதிப்பவன். காந்தி நபிகளாரையும் இஸ்லாமையும் ஆராதித்ததன் விளைவாகத்தான் அவரே சொல்கிறார், the more I study, the more I discover that the strength of Islam does not lie in this word என்கிறார் காந்தி. The more I study, the more I discover. எத்தனை முறை திரும்ப திரும்ப நான் இஸ்லாமை படிக்கிற பொழுது, இஸ்லாம் மார்க்கம் குறித்து சிந்திக்கிற பொழுது ஒரு உண்மை எனக்கு புரிகிறது. The more I study, the more I discover that the strength of Islam does not lie in this word. படிக்க படிக்க எனக்கு புரிவது என்ன தெரியுமா? இஸ்லாமினுடைய சக்தி கத்தியில் இல்லை. கத்தியை வைத்துக் கொண்டு இஸ்லாமை பரப்பினார்கள் என்று சொல்வதை விட பெரிய பொய் எதுவும் இல்லை. எனவே இஸ்லாமை நான் முழுமையாக பார்க்கிறேன். அன்பை சொல்லுகிற மதம், சமத்துவத்தை பேசுகிற மதம், சகோதரத்துவத்தை பேசுகிற மதம். நண்பர்களே, இந்த மண்ணில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. நான் இந்து மதத்தை சார்ந்தவன் தான். 2021 தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சித்த மருத்துவக் கல்லூரியை துவங்குவோம். பழனியை தவிர வேறு எங்குமே சித்த மருத்துவக் கல்லூரியை தொடங்க முடியாது. அதற்கான சரியான இடம் பழனி தான். ஆனால் அதையும் பண்ண மாட்டாங்க. மதுரையில் எய்ம்ஸ் வரல, மதுரையில் எய்ம்ஸ் வரலையும் பார். எய்ம்ஸை கொடுத்து, ஆனால் முதலமைச்சர் இதுவரை எய்ம்ஸ் பக்கம் கூட போனதில்லை. பல காக்கா போய் எட்டி பார்த்து வந்திருக்குது என்ன நடக்குது. ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த பக்கம் கூட போல. நீங்களே சொல்லுங்க ஐயா, யார் பிள்ளையாக இருந்தாலும் கூட, பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நம்ம போய் கேட்போம், அம்மா குழந்தை நல்லா இருக்காங்களாம்மா, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்போம். ஆனால்
தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1900 கோடி ரூபாய்க்கு மேல பணம் போட்டு மத்திய அரசு ஒரு கட்டிடத்தை எய்ம்ஸை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 4 ஆண்டுகள் 10 மாசமா அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. அதுக்குள்ள முதலமைச்சரை விடுங்க, தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை அமைச்சர் எட்டி பார்க்கல. ஏன் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக உள்ளூர் அமைச்சர் எட்டி பார்க்கல, திமுக எம்எல்ஏ எட்டி பார்க்கல. ஆனா சட்டமன்றத்தில் கோஷம் போடுவாங்க, எய்ம்ஸ் எப்ப கட்டுவீங்க, எய்ம்ஸ் எப்ப கட்டுவீங்க. அருமை சொந்தங்களே, இந்த வருஷ கடைசியில் எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இந்த வருட கடைசியில் இந்தியாவில் புதுடெல்லிக்கு வெளியே 2வது பெரிய எய்ம்ஸாக நம்முடைய மதுரை இருக்க போகிறது. ஆனா இவங்க மனசு வச்சு, இவங்களும் நம்மோடு கை சேர்ந்து, மோடியோடு கை சேர்ந்து முதலமைச்சரும் உள்ள போய் ஆரோக்கியமான அரசியல் செய்திருந்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். எய்ம்ஸினுடைய நிலத்துல மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி கேட்டு 1.5 ஆண்டுகள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து அனுமதி கொடுத்தாங்க. 1.5 ஆண்டுகள் கழித்து என்னெல்லாம் செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்ய முடியும், எங்கே எல்லாம் தாமதப்படுத்த முடியும் என்பதையெல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு இங்க சித்த மருத்துவ கல்லூரி கட்டுவோம் என்று சொல்லி ஒரு செங்கலை கூட வைக்கல. இந்த ஒத்த செங்கல்காரர் ஒருத்தர் வருவார், பழனியில சித்த மருத்துவ கல்லூரி என்று சொல்லும், ஒத்த செங்கலை கூட வைக்கல. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தப்ப இந்த ஒத்த செங்கல்காரர் வருவாரு, மேலே ஏறுவாரு, என்ன நடக்குதுன்னே தெரியாது. காலையில் 2 மணிக்கு படுத்து தூங்குவாரு, சூரிய அங்க போனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு எந்திரிப்பார். அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் பேப்பரை கொடுப்பாங்க, அதை எடுத்து படிப்பார். என்ன செங்கலை காணாங்கிறாங்க, ஒரு செங்கலை தூக்குப்பான். அவர் கையில பால் டாயில் கொடுத்தா கூட தூக்கி இருப்பார், அவர் கையில எண்ணெய் கொடுத்தா கூட தூக்குவார். அன்னைக்கு செங்கலை கொடுத்து தூக்குனாரு, தூக்கி காமிச்சிட்டார். எதுக்கு தூக்குறோம், எதுக்கு மக்கள் முன்னாடி பேசுறோம், எதற்காக மக்களிடம் நிற்கின்றோம் என்று தெரியாத நமக்கு துணை முதலமைச்சர். நீங்க பாருங்க, குடும்பாட்சி என்று சொல்லுகின்றோம். தன்னுடைய மகனை சினிமாவிலிருந்து கடத்திக்கிட்டு வந்து அரசியல் துறை, எம்எல்ஏ, தனியாக கவர்னர் அலுவலகத்தில் தனியாக பதவியேற்பு விழா தன்னுடைய மகன். இன்னைக்கு மகனுக்கு முக்கியத்துவம், தங்கச்சி கனிமொழி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே இன்னைக்கு கிளப்பிட்டார். நீ போய் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி மக்கள்கிட்ட போய் தேர்தல் வாக்குறுதி வாங்கிட்டு வாம்பான். ஏன்னா அவங்க மானம் கட்டிட்டு நாம போனா மக்கள் திரும்ப கேட்பாங்க, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினீங்கன்னு முதலமைச்சரை கேட்பதற்காக தன்னுடைய தங்கச்சி அனுப்பிட்டு இருக்கிறார். அவங்கள பார்த்து மக்கள் கேள்வி கேட்கட்டும், அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரட்டும். பழனியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய 39வது மாவட்டமாக இது வரணும். இது வரலைன்னா இன்னொரு ஐடியா வச்சிருக்கிறேன். நம்ம அண்ணன் கனகராஜனை யாரையாச்சும் பிடிச்சி ஜோசிகாரரை பிடிச்சி துர்கா மாட்ட, அம்மா இந்த பழனியை 39 அறிவிச்சிட்டிங்கன்னா உறுதியாக ஆட்சிக்கு வந்துடலான்னு சொன்னீங்கன்னா அறிவிச்சிருவாங்க. அது கடைசி வழி. இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தியும் பொதுமக்களை சேர்த்தியும், ஏன்னா அப்படித்தான் இருக்கிறாங்க, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கா. கணவரை பொறுத்தவரை கோவில் இல்லை, கடவுள் இல்லை, யாரும் இல்லை. துர்காமா மனைவியை பொறுத்தவரை கோவில் தான் எல்லாம், கடவுள் தான் எல்லாம். 2 பேர் நமக்கே எவ்வளவு கோவம் வருதுன்னா, கோவில் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்கு, அகற்றுங்கன்னு சொன்னா ஆக்ரோஷமா பேசினா, அடுத்த நாள் துர்காமா கிளம்பி கோயிலுக்கு போய் சன் டிவியில காலையிலிருந்து அவங்க செருப்பிலிருந்து சூலிருந்து போறதே காட்டி போட்டோவா போடுறான். எத்தனை கோயிலுக்கு போறாங்க, எப்படியெல்லாம் பாட்டு பாடுறாங்க, ஆங்கிளா போடுறாங்க. வேதம் கூட எனக்கு தெரியாதுங்க, துர்கா மாமாக்கு அவ்வளவு வேதம் தெரியுது, எல்லாத்தையும் படிக்கிறாங்க. சாம வேதம், அதர்வ வேதம், யஜுர் வேதம், ரிக் வேதம் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. அதனால் நமக்கு குழம்பி போய் நிற்கின்றோம். இவங்க கடவுளை மறுப்புன்னு சொல்றதா, கடவுள் எதிர்ப்பாளன்னு சொல்றதா, கடவுளை நம்பக்கூடியவர்கள் சொல்றாங்க. குடும்பத்தில் 2 டிராமாவை போடுறாங்க. இந்த வடிவேலன்னு சொல்ற மாதிரி, எதுக்குப்பா வம்பு, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனை மரத்துக்கு ஒரு குத்து மாதிரி, கடவுளை நம்பாதான் ஓட்டு வரட்டும், கடவுள் நம்புற ஓட்டு வரட்டும், 2 பேர் 2 பக்கம் போலாம். அதனால் இந்த முறை இந்த பித்தலாட்டத்தை எல்லாம் நாம் நம்பக்கூடாது. அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும், நம்முடைய உற்பத்தி திறன் உயர வேண்டும். பழனியை பொறுத்தவரை ஒரு கோவில் என்கின்ற அடையாளம் இருந்தாலும் அதை தாண்டி பொருளாதார அடையாளமாக பழனிக்கு நம்ம கொண்டு வரோம். நிறைய தொழிற்சாலை வேலை வாய்ப்பை கொண்டு வரும், இளைஞர்களுக்கு உள்ளூரில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும், விவசாய பொருட்களுக்கு நல்ல ஒரு சந்தையை இங்கே உருவாக்க வேண்டும். அதையெல்லாம் நம்மளால தாங்க செய்ய முடியும்.